ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மத்தவங்க யாரும் வராங்கன்னு பார்த்துட்டு, இல்லைன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா 3:05க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். குட் ஆஃப்டர்நூன்க்கா. குட் ஆஃப்டர்நூன்மா. குட் ஆஃப்டர்நூன்க்கா. குட் ஆஃப்டர்நூன்மா. டான்ல எத்தனை பேர் இருக்கீங்க? அக்கா இப்போதைக்கு நான் இருக்கேன், இந்த வருவாங்கக்கா. சரி, கொஞ்சம் சீக்கிரமா மட்டும் வர சொல்லிடுங்க. சரிங்கக்கா. சரி, யார் பேசுறது? துர்கா பாரதிக்கா. ஓகேம்மா. சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மற்றவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு வந்து யார் வந்து உங்களுக்கு வந்து இந்த மோட்டிவேஷன் கிளாஸ் கொடுக்க போறாங்கன்னா, அபர்ணா அப்படின்றவங்க. அவங்க வந்து என்னோட சிஸ்டர் தான். இவங்க வந்து இஜிஎஸ் பிள்ளை காலேஜ்ல வந்து லெக்சரரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் இயர் வந்து இந்த மாதிரி மோட்டிவேஷன் கிளாஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கிளாஸ் கொண்டு போவாங்க. கண்டிப்பா இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ற எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இந்த கிளாஸ் அமையும். கொஷின் கேட்டாங்கன்னா இன்ட்ராக்டிவா நிறைய ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? அமைதியா இருக்காம கேட்குற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேம்மா? ஓகேக்கா. ஓகேம்மா. ஓகேக்கா. சரிம்மா, ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? நினைக்கலாம்க்கா. ஓகே, அபர்ணா. இருக்க போயிட்டா. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். குட் ஆஃப்டர்நூன்மா. குட் அது எப்படி ஆஃப்டர்நூன்க்கா. இருக்கீங்க? கிளாஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சூப்பரா போகுதுக்கா. சூப்பரா போதா? பைத்ராக்கு எடுக்கிறது எல்லாமே புரியுதா உங்களுக்கு? நல்லா புரியுதுக்கா. சரி, ஓகே. நான் ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டுமா உங்களுக்கு? சொல்லுங்கக்கா. நான் லாஸ்டா இந்த ஸ்டோரி ஏன் சொன்னன்றதையும் சொல்றேன். இப்ப ஸ்டோரியை மட்டும் லிசன் பண்ணிக்கோங்க. ஓகேக்கா. சரி. மகாமுனின்னு ஒரு முனிவர் இருந்தாரு. அந்த முனிவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஒவ்வொரு நாடா போயிட்டு தியானம் பண்ணுவார். தியானம் பண்ணி யாகம்லாம் வளர்த்து நிறைய தியானம் மாதிரி பண்ணிட்டே இருப்பாரு. அந்த தியானம் பண்ணி முடிக்கும் போது அந்த யாகம்லாம் வளர்க்குறாரு இல்லையா, அந்த யாகம்லாம் வளர்த்து முடிக்கும் போது லாஸ்டா ஒரு தேங்காவை எடுத்து அந்த யாக குண்டத்துல போடுவாராம். போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதுல உள்ள அந்த நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்ல, அதுல காளியோட உருவம் தெரியுமா. அதுக்காக என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஒவ்வொரு நாடா போயிட்டு இவர் வந்து தியானம் பண்ணா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பாரு. இவரும் ஒரு இடத்துல போயிட்டு ட்ரை பண்ணுவாரு, ஃபுல்லா தியானம் பண்ணுவாரு, யாக குண்டம் வளர்ப்பாரு, லாஸ்டா தேங்காய் எடுத்து போடுவாரு. அந்த காளி தேவி வந்து காட்சியே தர மாட்டாங்க. சரி, இந்த ஊர்ல தான் தரல, நம்ம வேற நாட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற நாட்டுக்கு போய் பண்ணுவாங்க. அதே மாதிரி நிறைய நாட்டுல வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, யாக குண்டம் வளர்த்து அவர் வந்து காளி தேவி தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்திருக்காரு. பட் ஆனா அவருக்கு எங்கேயுமே தெரியவே இல்லை. இதுதான் லாஸ்ட் ஊரு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு நாட்டுக்கு போறாரு. அங்க போயிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அதே மாதிரி யாக குண்டம் வளர்க்கறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு நாடா போயிட்டு போயிட்டு யாகம்லாம் பண்றதுனால இந்த மகாமுனியை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து பார்த்து வழிபட்டுட்டு போவாங்க. முனிவர் வந்திருக்காரு, அவர் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே போயிட்டு அவரை பார்ப்பாங்க. அவங்க மட்டும் இல்லாம
அந்த நாட்டோட அரசருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மகாமுனியை போயிட்டு பார்ப்பாங்களாம். அதே மாதிரி ஒவ்வொரு நாடா போயிட்டு இவர் வந்து தியானம் பண்ணாரு, யாகம்லாம் வளர்த்தாரு, எங்கேயுமே தரலையா, லாஸ்டா ஒரு நாட்டுக்கு போனாரா, அங்கேயும் போயிட்டு அந்த மாதிரி யாக குண்டெல்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த நாட்டோட அரசரும் அங்க வராரு. இவர் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அரசர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவரும் அந்த நாட்டுல வந்து எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு லாஸ்டா தேங்காய் எடுத்து போடுறாரு. அந்த நாட்டிலுமே என்ன பண்ணல அப்படின்னா அவருக்கு அந்த காளிதேவி வந்து காட்சி தரவே இல்லை. இவருக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. என்னடா நம்ம ஒவ்வொரு நாடா போயிட்டு பண்றோம், நமக்கு எங்கேயுமே காட்சி தரவே இல்லையே, இதுதான் லாஸ்ட் ஊருன்னு சொல்லிட்டு இங்க வந்தோம், இங்கேயும் நமக்கு வந்து காளிதேவி காட்சி தரவே இல்லையே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த அரசர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா அவர் வந்து கேக்குறாரு, முனிவரே உங்களுக்காக நான் பண்ணட்டுமா, நான் வந்து இந்த யாக குண்டத்தை வளர்த்து நான் தேங்காவை எடுத்து போடுறேன், நான் யாக குண்டம் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த யாக குண்டத்தை அவருக்கு பதில் இவர் வந்து வளர்க்குறாரு. வளர்த்துட்டு எல்லா ப்ராசஸும் முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா தேங்காய் எடுத்து போடுறாரு. தேங்காய் எடுத்து போடும்போது அந்த காளிதேவி வந்து காட்சி தராங்க. அந்த முனிவருக்கே ஆச்சரியமா போச்சு. என்னடா நம்ம இவ்வளவு நாள் எல்லா நாட்டுலயுமே போய் பண்ணிருக்கோம், நமக்கு வந்து காட்சி தரவே இல்லை, அரசர் வந்து இப்பதான் பண்ணாரு, அதுவும் ஒரு டைம் தான் பண்ணாரு, அவருக்கு மட்டும் காட்சி தந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது. ஏன் இப்படி இருக்கு, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, ஏன் முனிவர் வந்து எல்லா நாட்டிலுமே போயிட்டு இந்த மாதிரி யாககுலம் எல்லாம் வளர்க்குறாரு, அவருக்கு காட்சி தராம அந்த அரசர் வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்றாரு, ஆனா அவருக்கு என்ன பண்ணிட்டாங்க, காட்சி கொடுத்துட்டாங்க. அது ஏன் அப்படி உங்களுக்கு நடந்துச்சு? ஏதாவது ஆன்சர் பண்ணுங்க. நான் பேசுறது கேக்குதாம்மா? கேக்குதுக்கா. ஏன் வந்து அரசருக்கு மட்டும் காட்சி கொடுத்துருக்காங்க? சிவசங்கரி, அக்கா ஃபர்ஸ்ட் வாட்டி ட்ரை பண்றவங்களுக்கு கொடுக்குறாங்களாக்கா? அப்படி பார்த்தா அந்த மகாமுனிக்கும் கொடுத்துருக்கணுமே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே. அவரை ஃபர்ஸ்ட் வாட்டி அவருக்கு கொடுக்கலையாக்கா மகாமுனிக்கும்? கொடுக்கல. அக்கா அவர் அரசர்னாலயா? அரசர்னால கொடுத்துட்டாங்கன்னு சொல்றீங்களா? சாமி வந்து அரசர், இவங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாம் பாக்குமா? பாக்காதுக்கா. ஒருவேளை அவர் நல்லவர்னால கொடுத்துருக்கலாம்க்கா. நல்லவர்னாலயா? சரி நான் சொல்லவா? சொல்லுங்கக்கா. இந்த மகாமுனி என்ன பண்ணுவார்னா தியானம் பண்ணுவார்ல, தியானம் பண்ணும்போது அவரை பாக்குறதுக்காக எல்லா நாட்டுல உள்ளவங்க அரசர், அந்த நாட்டுல உள்ளவங்க அரசர் மக்கள் எல்லாருமே வருவாங்க. வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முனிவருக்கு கொடுக்கறதுக்காக ஏதாவது பொருட்கள்லாம் கொண்டுட்டு வருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு அவருக்கு கொடுக்கறதுக்கு சாப்பாடு, அந்த ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குல்ல, பழங்கள்லாம் இருக்குல்ல, அவங்க தோட்டத்துல விளைஞ்சது, காய்கறி அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு வருவாங்க. இந்த முனிவர் என்ன பண்ணுவாரா, தியானம் பண்ணிட்டு இருக்கும் போதே ஓரக்கனால பார்த்துப்பாராம். இவங்க வந்திருக்காங்களா, இவங்க நமக்காக என்ன கொண்டுட்டு வந்திருக்காங்க, இவங்க என்ன கொண்டுட்டு வந்திருக்காங்க, இவங்க நம்மளை பத்தி என்ன பேசுறாங்க, அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சுத்தி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதே காதுல வாங்கிட்டு இருப்பாராம். அதனாலதான் அவருக்கு வந்து என்ன பண்ணல, காட்சி தரல. பட் ஆனா அந்த அரசர் என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த தியானம் பண்ணும்போது எந்த பக்கமும் அவரோட கான்சென்ட்ரேஷனை சிதற விடாம ஃபுல்லா அந்த காளிதேவி வந்து நமக்கு காட்சி தரணும், நான் வந்து இந்த முனிவருக்காக பண்றேன், நீங்க வந்து காட்சி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட பண்ணாராம். அதனாலதான் அந்த அரசருக்கு என்னாச்சு, அந்த காளிதேவி வந்து காட்சி கொடுத்தாங்க. இதை ஏன் நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, நீங்க படிப்பீங்க, சில பேர் 10th படிக்கிறேன்னு சொல்லிட்டு காலைல ஏஞ்சோடனே அம்மா படிக்க சொல்லுவாங்க, அதனால புக் எடுத்து வச்சுப்பீங்க. ஈவினிங் வீட்டுல இருந்தீங்கன்னா ஈவினிங் சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணிட்டே இருப்பீங்க, புக் எடுத்து வச்சுட்டே தான் உட்காந்துருப்பீங்க. அம்மா ஏதாவது ஒரு வேலை சொல்லுவாங்க, நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு புக் எடுத்து வச்சுப்பீங்க. சின்னோண்டு ஹெல்ப் பண்ணுடா அப்படின்னு கேட்பாங்க அம்மா. இல்லம்மா நான் படிச்சுட்டு இருக்கேம்மான்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா பார்த்தா என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, விளையாண்டுட்டு ஒழுங்கா படிக்காம, அம்மா வந்தாங்கன்னா அப்பா வந்தாங்கன்னா மட்டும் அப்படியே கத்தி 2 லைன் படிக்க. அரசர் என்ன பண்றாரு அப்படின்னா ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பண்ணி அந்த யாகத்தை வளர்த்ததுனாலதான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த காளிதேவி வந்து அவங்களுக்கு காட்சி கொடுத்தாங்க. இந்த அரசர் இந்த மகாமுனி வந்து என்ன பண்ணல, ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பண்ணாம சுத்தி உள்ளவங்க எல்லாம் இவருக்கு என்ன கொண்டுட்டு வராங்க, என்ன பண்ண போறாங்க, இந்த அரசர் வந்திருக்காரா, அவர் நமக்காக பொற்காசு கொண்டுட்டு வந்திருக்காரா, சாப்பாடு என்ன கொண்டுட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அதுலயே கான்சென்ட்ரேஷன் பண்ணதுனாலதான் அந்த மகாமுனிக்கு என்ன பண்ணல, காளிதேவி காட்சி தரல. நீ ஒரு லைன் படிச்சாலும் சரி, இல்ல 10 லைன் படிச்சாலும் சரி,
கொஞ்சம் அமைதியான பிளேஸ்ல நல்லா ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிச்ச அப்படின்னா உனக்கு ஃபுல்லா மெமரியில ஸ்டோர் ஆகும். இல்ல எல்லாரும் உட்காந்து அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க, நீயும் அந்த கூட்டத்துல உட்காந்து சும்மா படிக்கணும்ன்ற பேருக்காக நீ படிச்ச அப்படின்னா உனக்கு நீ படிக்கிற ஒரு லைன் கூட மெமரி ஆகாது. நீ மக்கப் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுவும் மக்கப் பண்ணாலும் உனக்கு எக்ஸாம் ஹால்ல போயிட்டு என்ன ஆயிடும், மறந்துடும். ஸோ நீ எந்த ஒரு கொஷின் படிச்சாலும் எதையுமே மக்கப் பண்ணாத, ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட அதை புரிஞ்சுக்கிட்டு படிங்க. மேக்ஸா இருந்தாலும் அப்படிதான். இது நிறைய மூவில எல்லாம் பாப்பீங்கல்ல, அம்மா கணக்கா, அந்த மூவில வந்து அந்த ஒரு பையன் சொல்லி கொடுப்பானே அந்த அம்மாக்கு மேக்ஸ் சொல்லி தருவானே, அந்த மேக்ஸுக்கான சொல்யூஷன் வந்து எதுல இருக்கும், அந்த கொடுத்துருக்க கொஷின்லயே இருக்கும். நம்ம அந்த கொஷினை 1 or 2 times ஒழுங்கா படிச்சோம்னா என்ன பண்ணலாம், அதுக்கு நம்ம கரெக்டா ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க வந்து எதை படிச்சாலும் என்ன பண்ணணும், ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட சைலண்டான பிளேஸ்ல உட்காந்து ஒரு 5 minutes 10 minutes படிச்சா கூட போதும். ஆனா ஃபுல்லா அதை படிக்கணும். எனக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து மார்னிங் ஏஞ்சி உட்காந்து படிக்கிறதோட நைட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்குன்னு ஃபுல்லானா நல்லா ஹெவியாக சாப்பிட்டா தூக்கம் தான் வரும். அது நைட்டு எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கும். ஏன்னா காலையில் இல்லாட்டி எழுந்திரிக்க முடியாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அப்போ உட்காந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னாட்டி எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு உட்காந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தூங்குவேன். மார்னிங் எழுந்து எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் 1 time அந்த பேஜ்லாம் மட்டும் நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டோர் ஆயிருக்கும், அதை வச்சு எக்ஸாம் எழுதிடலாம். ஸோ எல்லாருக்குமே அப்படிதான் இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மார்னிங் எழுந்து உட்காந்து தான் படிக்க முடியும், ஒரு சில பேருக்கு நைட் உட்காந்து தான் படிக்க முடியும். உனக்கு எப்போ படிச்சா ஓகேவா இருக்கோ நீ அப்போ உட்காந்து ஒழுங்கா படிங்க, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. ஓகேவா? இப்போதான் 10th வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ டெய்லி அன்னன்னைக்கு நடத்துகிற போர்ஷன் எல்லாமே நீங்க அன்னன்னைக்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லா அது சொல்லலாம், எல்லாருமே சொல்லலாம், அன்னன்னைக்கு நடத்துறது அன்னன்னைக்கே வந்து படிச்சு முடிச்சுனா உனக்கு அப்போ ஈஸியா இருக்கும்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா அது ஒன்னாட்டி முடியுமானா கொஞ்சம் தான் முடியும். நீ என்ன பண்ணு அப்படின்னா, ஃபுல்லா இல்லைனாலும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு ஒரு லெசன் நடத்துறாங்க அப்படின்னா அந்த லெசன்ல ஃபர்ஸ்ட் ஒரு 1 mark சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் இருக்கும் இல்லையா, அதை மட்டுமாச்சும் இன்னைக்கு ஜஸ்ட் படிச்சுக்கோ. இன்னைக்கு அந்த 1 mark இது போதும். இன்னைக்கு நாளைக்கு அதுல உள்ள ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், அடுத்த நாள் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி அன்னன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்ல எக்ஸாமுக்கு படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சில பேர் இருப்பீங்க, டாப்பர் எல்லாருமே இருப்பீங்க. டாப்பர்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்னன்னைக்கு முடிக்கிற போர்ஷனை அன்னன்னைக்கே ஃபுல்லா உட்காந்து படிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணலாம், சென்டம் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ எல்லாராட்டையுமே அப்படி உட்காந்து படிக்க முடியாது, சில பேர் தான் படிப்பீங்க. ஸோ படிக்க முடிஞ்சோன்னு எல்லாருமே ஃபுல்லா உட்காந்து படிச்சுட்டு முடியாதனையும் உட்காந்து படிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா படி. ஓகேவா? சாப்பாடு எல்லாத்தையும் சேர்த்து ஒரே டயத்துல வச்சோம் அப்படின்னா என்ன பண்ண முடியாது, எல்லாத்தையும் ஒரே டயத்துல வச்சுட்டோம் அப்படின்னா உங்களாட்டி ஃபுல்லா சாப்பிட முடியாது. கொஞ்சமா சாப்பிட்றவங்க இருப்பாங்க, நிறைய சாப்பிட்றவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளவு அளவுக்கு தேவையோ அவ்வளோ அளவுக்கு சாப்பிடுவாங்க இல்லையா, அதே மாதிரிதான் உனக்கு எந்த அளவுக்கு படிக்க முடியுதோ அந்த அளவுக்கு உட்காந்து படி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 மெமரி போயம் இருக்கு அப்படின்னா உன்னோட கெப்பாசிட்டி ஒரு மெமரி போயம் தான் இப்போதைக்கு படிக்க முடியும் அப்படின்னா அதை ஃபுல்லா படிச்சுட்டு எழுதிப்பார். ஓகேவா? எழுதி பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் இதை படிச்சு அப்படின்னா உனக்கு ஈஸியா மெமரி ஆகும். நான் 2த்தையும் இப்பயே படிச்சாகணும், நான் 2த்தையும் படிக்கணும்னு சொல்லிட்டு நீ எம்டியா அதை சும்மா படிச்சுட்டு மட்டும் போனேன் அப்படின்னா அங்கே எக்ஸாம் ஹாலில் போயிட்டு எழுதும் போது இல்லை டெஸ்ட் எழுதும் போது உனக்கு நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், உனக்கு பாதியில மறந்து போயிடும், ஒழுங்கா நீ படிச்சிருக்க மாட்டேன். ஸோ நீ என்ன பண்ற அப்படின்னா படிக்கும்போது ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு போயம் படிக்கிறியா, அதை படிச்சுட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடு, எழுதி பார்த்துட்டு ஒரு மிஸ்டேக் கூட இல்லாத அளவுக்கு எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த போயம் படித்து அதையும் ஃபுல்லாக எழுதி பார்த்தேன் அப்படின்னா உனக்கு எக்ஸாமுக்கு அங்கே போயிட்டு மறந்து போகாது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராது, கரெக்டாக ஃபுல்லாக நீட்டாக எழுதுவீங்க. ஓகேவா? சரி, நான் கொஷின் கேட்கட்டுமா உங்ககிட்ட? கொஷின் கேட்டால் ஆன்சர் பண்ணுவீங்களா? ஓகேக்கா. நான் சப்ஜெக்ட்ல இருந்தெல்லாம் கேட்கல, சும்மா ஜென்ரலாக கேட்குறேன். நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, எப்படி காதில் வாங்குறீங்கன்னு பார்ப்போமா? ஓகேக்கா. சரி, ஒரு இது ட்ரீம், ஒரு 10 அடுக்கு மாடி வீடு வச்சுக்கலாமா? மாடி வீடு வேணா அப்பார்ட்மெண்ட் இருக்கும்ல அந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்ல எங்க இருக்கும் அப்படின்னா நம்ம எல்லாருமே இந்த டியூஷனே அங்கே நடக்குதுன்னு வச்சுக்கலாம். சரியா? டியூஷன் வந்து அந்த 10வது மாடியில மேல நடந்துட்டு இருக்கு. அங்க வந்து பவித்ராக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க டியூஷன்ல உள்ள எல்லாருமே என்ன பண்றீங்க அப்படின்னா அங்க ஆப்போசிட்ல பெஞ்சில் உட்காந்துருக்கீங்க. பவித்ராக்கா டெஸ்ட்டை முடிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களா கூப்பிட்டு பேப்பர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு 1 by 1 வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்ன பண்றாங்க,
பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் ஒவ்வொருத்தவங்களா வந்து வாங்கிட்டு போய் இடத்துல உட்காந்துக்கிறீங்க. அப்படி வாங்கிட்டு போகும்போது ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அது 10வது மாடி மேலெல்லாம் இருக்கும், அங்க இருந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா பேப்பரை வாங்கிட்டு அங்க உள்ள விண்டோல இருந்து கீழே குதிச்சுட்டான். ஓகேவா? இப்ப நீங்களா அங்க இருக்கீங்கல்ல, என்ன பண்ணுவீங்க? கேக்குதா நான் கேக்குறது, நான் பேசுறது? உழுவுதுக்கா. நீங்க அங்க இருக்கீங்கல்ல, என்ன பண்ணுவீங்க? காப்பாத்த முயற்சி கனவுதானக்கா பண்ணுவோம்க்கா. எந்திரிச்சிருவோம். காப்பாத்த முயற்சி பண்ணுவியா? புரியல என்னம்மா? கனவுதானக்கா எந்திரிச்சிருவேன். குட். அவ மட்டும்தான் ஒழுங்கா நான் சொன்ன கொஸ்டினை கவனிச்சிருக்கா. நான் ஏன் இப்ப இந்த கொஸ்டின் சொல்றேன் அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்ல என்ன பண்ணிட்டேன், ஜஸ்ட் இது வந்து ட்ரீம் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லி நான் முடிச்சிட்டேன். நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, உங்களை மைண்டை வந்து டைவர்ட் பண்ற மாதிரி அது ஒரு பெரிய பில்டிங், அங்க நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி சொன்னேன். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன அந்த ஒரு வார்த்தையை சின்னதா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள ஸ்டோரியில எல்லாருமே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனாலதான் அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தையை எல்லாருமே விட்டுட்டேன். பட் அவ மட்டும் என்ன பண்ணிருக்கா, ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த வேர்டையும் நல்லா லிசன் பண்ணிருக்கா. ஏன் நான் இதை இப்ப சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கிற கொஸ்டின்ஸ் வந்து குட்டியா உனக்கு ஏதாவது ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸ் நீ எக்ஸாம் எழுதுற அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துல ஏதாவது சின்னதா ஒரு சேஞ்சஸ் பண்ணிருப்பாங்க. உனக்கு புக்ல உள்ள அதே கொஸ்டின் தான் வரும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலது சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, புக்ல உள்ளதான் எடுப்பாங்க. பட் ஆனா சில கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அதுல ஏதாவது சின்னதா மாடுலேஷன் கொடுத்து மாத்தி வச்சிருப்பாங்க. நீ என்ன பண்ணுவ, அந்த நம்பரை லிசன் பண்ணாம இந்த கொஸ்டின் இதுதான் நம்ம புக்ல படிச்சிருக்கோமே, இங்க இந்த நம்பர் இது நம்பரு, நீ இதை படிச்சது என்ன பண்ணிடுவ, அப்படியே அங்க போட்டுட்டு வந்துடுவ. பட் ஆனா அங்க கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன இருக்கும், மாடல் எல்லாமே அதே தான், சம்லையும் ஃபர்ஸ்ட் 4 டிஜிட்ல உள்ள வேல்யூமே அதே தான். பட் ஆனா என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு மைனஸ்க்கு பிளஸ் மாத்திருப்பாங்க, இல்ல லாஸ்ட்ல ஒரு டிஜிட் மட்டும் என்ன பண்ணிருப்பாங்க மாத்தி கொடுத்திருப்பாங்க. பட் ஆனா நீ அதை லிசன் பண்ணாம உனக்கு இந்த சம் தான் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்ப, அதை நீ எடுத்து அப்படியே போட்டிருப்ப. அந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா உனக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன ஆகும், தப்பா வரும். ஸோ பேப்பர் கரெக்ஷன் பண்றவங்க இந்த சம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஃபுல்லா என்ன பண்ணிடுவாங்க, அடிச்சிருவாங்க. ஸோ நீ ஒரு கொஸ்டினை எடுத்து படிக்கிற அப்படின்னா அந்த கொஸ்டினை 1 or 2 டைம்ஸ் ஒழுங்கா படிச்சுப்பாரு. ஓகேவா? ஒழுங்கா படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இது என்ன கொஸ்டின், இங்க என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, இதை எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 minutes அது என்னன்றத படிச்சு பார்த்துட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா ஃபுட் என்ன பண்றீங்க அப்படின்னா, ஜங்க் ஃபுட்லாம் நிறைய சாப்பிடாம கொஞ்சம் ஹெல்த்தியா, அது ஃபாலோ பண்ண முடியாது எல்லாருக்கும், என்ன பண்ணும் ஜங்க் ஃபுட் தான் பிடிக்கும். ஆப்பிள் சாப்பிட சொன்னா ஆப்பிள் வேணாம், பர்கர் தான் வேணும் அப்படின்னு கேட்பீங்க. ஓகே, பர்கர் சாப்பிடு, பீஸா சாப்பிடு, வேணான்னு சொல்லல. பட் ஆனா லிமிட், மந்த்லி 1 டைம் போதும். அது அன்னைக்கு 1 டே மட்டும் உனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்கும். ரிமைனிங் உள்ள எல்லா டேஸ்லயுமே வந்து நிறைய பால் குடிங்க, ஆப்பிள் அந்த மாதிரி உள்ள ஹெல்த்தி ஃபுட்ஸா சாப்பிட்டீங்க அப்படின்னா உனக்கு படிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். நீ வந்து இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டுன்னு வச்சுக்கேன், அது வந்து உனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி லேசினஸா இருக்கும், அப்படியே தூக்கம் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து ஒழுங்காவே உனக்கு வந்து பிரிஸ்காவே இருக்க முடியாது. ஸோ அதனால அந்த மாதிரி உள்ள ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிட்டு மேக்ஸிமம் கொஞ்சம் ஹெல்த்தியா, நிறையவும் சாப்பிட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா. நிறைய பேருக்கு ஆப்பிளே பிடிக்காது, சில பேருக்கு பால் சுத்தமா பிடிக்காது. இந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க. நிறைய சாப்பிடணும், நிறைய பால் குடிக்கணும் அப்படிலாம் கிடையாது. கொஞ்சமா ஒன்னாட்டி எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு. ஸ்டடீஸா இருந்தாலும் சரி, ஃபுட்டா இருந்தாலும் சரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20 கிலோ இங்க பேக்ல மண் இருக்கு அப்படின்னா 20 கிலோ ஒரு பேக்ல இருக்கு, இன்னொரு பேக்ல 25, இன்னொரு இதுல 5 கிலோ, இன்னொரு இதுல 10, இங்க வெரைட்டில அப்படி வச்சிருக்காங்க. அதுல ஒன்னாட்டி எந்த அளவுக்கு தூக்க முடியுமோ அவ்வளவுதான் தூக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்னாட்டி 20 கிலோ தான் தூக்க முடியும் அப்படின்னா என்ன பண்ணுவ, 20 கிலோவே உனக்கு அதிகம், ஒன்னாட்டி அதான் தூக்க முடியும்னா ஒன்னாட்டி அதை மட்டும் தான் தூக்க முடியும். எக்ஸ்ட்ராவா ஒரு 2 கிலோ வந்தாலும் என்ன பண்ண முடியாது, ஒன்னாட்டி தூக்க முடியாது. ஸோ உங்களோட கெப்பாசிட்டி என்னவோ அதை ஃபர்ஸ்ட் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு முன்னாடி எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணி நல்லா படிங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்பதான் எக்ஸாமுக்கு போயிட்டு ஒன்னாட்டி நல்லா அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ. ஓகேக்கா, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா இன்னைக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா கிளாஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன்.
எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும். இத வந்து இன்னையோட அப்படியே மறந்துட்டு நீங்க போயிடாம, டெய்லியுமே இத ரிமைண்ட் பண்ணி அதுக்கேத்த மாரி நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் குடுத்த அன்னைக்கு சூப்பரா இருக்கும். பண்றோம், இது தட்டுறோம், தூக்குறோம்னு அன்னைக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அடுத்த நாளே இத மறந்துருவீங்க. எதையுமே மிஸ் பண்ணாம, எல்லாத்தையுமே இன்னைக்கு அவங்க நெறைய விஷயம் உங்களுக்காக சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு, எல்லா நாளுமே அத வந்து நீங்க வந்து பயன்படுத்தணும். அத வந்து நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போலேருந்தே உங்களுக்கு சூப்பரா எப்படி வந்து நீங்க படிக்கணும் அப்படின்ற மொதற்கொண்டு எல்லாமே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். யாராவது ஃபீட்பேக் எதுவும் சொல்றீங்களாம்மா? கிளாஸ் பத்தி. உங்களுக்கு தோணுனத சொல்லலாம். யாரும்? அக்கா இன்னைக்கு எனக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுக்கா. ஓகேம்மா. அவங்ககிட்ட அப்படியே சொல்லிருங்க. அபர்ணாக்கா சொல்லுமா. இருந்துச்சு. அப்புறம் எந்த மாதிரி ஃபுட் சாப்பிடணும், அப்புறம் எப்படி படிக்கணும்ன்றத கத்துட்டேன்க்கா. ஓகேடா, தேங்க்யூமா. வெரி குட். வேற யாரும் எதுவும் சொல்றீங்களாம்மா? நீங்க கேட்ட கொஸ்டின் பிடிச்சிருந்துச்சா? அந்த மாதிரி கேட்ட கொஸ்டின்லாம் உங்களுக்கு ஓகேவா? பிடிச்சிருந்துச்சுக்கா. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கல. நான் நெக்ஸ்ட் டைம் கிளாஸ்க்கு வந்தேன் அப்படின்னா நான் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு. ஓகேவா? ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகேம்மா. தேங்க்யூ பர்ணா. ரொம்ப நன்றி. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக உங்களோட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக வந்து கிளாஸ் நடத்துனதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து நம்ம சொன்னதே வந்து ஒரு கம்மியான ஒரு ஷார்ட் டைம்ல தான். அதுலயே வந்து உடனே ஓகேன்னு சொல்லி வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். எங்களுக்காக வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மோட்டிவேஷன் கிளாஸ்க்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே. தேங்க்யூமா எல்லாரும். தேங்க்யூ பவித்ரா. தேங்க்யூ. தேங்க்யூக்கா. தேங்க்யூ. தேங்க்யூமா. ஓகே. எல்லாருமே டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணலைன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு அனுப்பி விட்டுருங்கம்மா. ஓகே. தேங்க்யூ. பாய். ஓகேக்கா. தேங்க்யூ. தேங்க்யூம்மா. பாய் பாய். பாய். பாய்மா. பாய்க்கா. பாய்மா. பாய்ப்பா.